இந்த இடம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. பாட்டே எங்கள் அப்பா, வாவ். செம்மையாக இருக்குது. இந்த பாருங்க மரம் அதெல்லாம். பஸ்கார் ஐயா போங்க. அட இரு, போயிட்டு தான் இருக்கேன். வழி விட்டா போக மாட்டேன்ற, பின்னாடியே வந்து அணைத்திக்கிட்டே வந்தா அதான் போ, இந்த ரூட்டில் போ, நான் ஓரமே கட்டுறேன். அட போக மாட்டேங்கிறான் அந்த பக்கம். நானே வழி விட்றேன், சைடு கொடுக்குறேன். ஆப்போசிட்லேயும் ஒன்றும் வரல, போகலாம்ல. என் பின்னாடியே வந்து ஆர்ன் அடித்தா நான் என்ன பண்ணுறது? பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலை, பிளான் பி, அதாவது முன்ன சொன்ன அதே பிளான் தான், அதையே இப்போ ரிவர்ஸில் பண்ண போகிறேன். எப்படின்னா, கூடலூர் போயிட்டு அங்கேருந்து கல்பேட்டை, அங்கேருந்து சுல்தான் பத்தேரி, அப்படியே பண்டிப்பூர் வந்து மசனகுடி, ஊட்டி. முன்னாடி என்ன சொன்னேன்? மசனகுடி, பண்டிப்பூர், சுல்தான் பத்தேரி, கல்பேட்டை, கூடலூர், அப்புறம் ஊட்டின்னேன். இது இப்போ அப்படியே ரிவர்ஸாக மாற்றிட்டேன், வேறு வழி இல்லை. போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம்னா, நீலகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு மட்டும்தான் அந்த பக்கம் விடுறாங்க. நம்ம சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணி போகிறது வந்து தப்பு, தவறான செயல். அதனால் நம்ம சட்டத்தின்படியே போவோம். அந்த ரூட்டில் வந்து என்ன பிரச்சனைனா, அது அந்த இது கல்லட்டி ரூட்டு, அது நீலகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் விட்றாங்களாம்மா. போகலாம், நம்மளது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனு, போக முடியாமல், ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா போக முடியாமல். அது தப்பு. ரூல்ஸை பிரேக் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது. ரூல்ஸ் படியே நம்ம போவோம். என்ன போட்ட பிளான்லேருந்து போட்ட பிளானை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பி வரும்போது அந்த வழியாக வந்துக்கலாம். நம்ம நேரமே நம்ம தெரியல, நேற்றுலாம் வரைக்கும் கூட மழை பெஞ்சிட்டு இருந்தது தான். இன்றைக்கி வரும்போது பார்த்தா வெயில் அடிக்குது, மழை பெய்யறதுக்கான அறிகுறியெல்லாம் ஒன்றையும் காணோம். இப்படியே இருந்துட்டால் சூப்பர், நல்ல சிலு சிலுன்னு இருக்குது. அதே சமயம் பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓட்டலாம். என்ன அப்படின்னா, மழை பெஞ்சது அப்படின்னா இந்த இது மைக்கு படப்பிடிப்பு போகுதியா, மைக்கை வந்து கழட்டிட்டு கோப்ரோவோட
டோர் எடுத்து ஆக்சுவலாக தண்ணி போகாத மாதிரி இது பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் பிரச்சனையே. என்ன இடம், ஓ செமையாக இருக்குது. இல்லைன்னா சப்போஸ் மழை ஏதாவது பெய்யும் போது தண்ணி ஏதாவது பூந்துருச்சுன்னா அது வேறு வம்பு. அதனால் சரியாக பேச முடியாது, வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியும். மழை பெஞ்சதுன்னா, மழை பெய்யாமல் இருந்தது அப்படின்னா இதோ இப்போ பேசுகிற மாதிரி ஜம்முன்னு அப்படியே பேசிட்டே வரலாம். எந்த ரூட்டு பக்கம் திரும்பிடுச்சு. எந்த ரூட்டு? கூடலூர். என்னமா இருக்கண்ணா, அடேங்கப்பா அது நம்ம குட்டி. இது எந்த ரூட்டு இல்லையே. கூடலூர் இந்த பக்கம் அந்த பக்கம். இது என்ன ஓடுது அப்படியா? பஸ்ஸு, அந்த பஸ்ஸு இப்படி தான் போச்சு. இதுதான் பைக்காராவா? நடுவட்டம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அப்புறம் திரும்ப ரிட்டன் பைக்காரா. ரிட்டன் தமிழ்நாடு. மொத்தம் 3 ஸ்டேட் இன்னைக்கு கவர் ஆகிற மாதிரி வரணும். வாவ், அட்டகாசமாக இருக்குது. சே, செம்மையாக இருக்குது. ஆகா, ஸ்பீக்கரா. இதுதான் காட்டு பண்ணி பாருங்க, கொம்பு. நேரம் வந்து ஒரு கிளி கிழிச்சதுன்னா அவ்வளோதான். இங்கே போயிருச்சா?
போயிடுச்சு. கேஎஸ்ஆர்டிசி நான் கூட ஏதோ நம்ம ஊர் பண்ணி போல் இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அதனால் கேமரா ஆன் பண்ணாமல் விட்டேன். தூரத்துலேயே பார்த்துட்டு நம்ம ஊர் பண்ணி போல் இருக்கு, இது எதுக்கு போய் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணல. தாண்டும் போது தான் கவனித்த போது பார்த்தா அந்த 2 பல்லு, அது கொம்பு மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம். அசால்ட்டாக இந்நேரத்துக்கு சுற்றிட்டு இருக்குது. சே, இந்நேரம் தான் அந்த மசனகுடி வழியாக போயிருந்தால் ஏதாவது மிருகங்களை அந்த மான் அது இதுன்னு கொஞ்சம் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மிஸ் ஆகி போச்சு. சரி பரவாயில்ல, நம்ம இப்படி போகிறோம்ல, உடலூர் போயிட்டு கல்பேட்டை போயிட்டு சுல்தான் பத்தேரி வருவோம்ல, எப்படியும் எதுவும் சிக்காமன்னு இருக்காது. கண்டிப்பாக ஏதாவது மாட்டும். ஏன்னா லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது கண்ணுக்கு தென்படுவாங்கிறதே டவுட்டு தான். அது யானையோ புலியோ சிறுத்தையோ எதுனாலும் தான். எப்போ கேமரா ஆஃப் பண்ணி வைக்கிறோமோ அப்போ தான் ஏதோ ஒன்று கரெக்டாக சிக்குது. கேமரா ஆன்லேயே வச்சுருந்தா 4K ரெக்கார்டிங் ஆகிறதுக்கு அப்படியே தின்றுது. இந்த பைக்காராவோட கண்டினியூட்டியை எந்த இடம் தெரில, ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. இல்லை சும்மா ஏதாவது குட்டை மாதிரியோ என்னன்னு தெரியலையே, ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி ஓகே. எல்லாம் அழகாக இருக்குது. எருமையெல்லாம் பார்த்தே பல காலமாச்சு. இங்கே நம்ம எருமையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பக்கம் வந்து எருமைகளே இப்போ ரேருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே நிறைய எருமைகளை பார்த்துட்டேன். எருமை வளர்ப்பெல்லாம் இங்கே தான் ஜாஸ்தியாக வேணுமோ, நம்ம ஊர்லாம் ஒன்றையுமே காணும். டீ இருக்காண்ணா? டீ 2 காட்டு பண்ணி 2 3 5 ஒரு கூட்டமே இருக்கா? செம்ம அழகாக இருக்குது.